ஹலோடா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூங்கி மேரிமி. என்ன யூங்கி மேரிமியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாண்டா, என் சிஸ்டர் என்னை அப்படி தான் கூப்பிடுவான். அதனால தான் நான் என்னை யூங்கி மேரின்னு சொல்லிக்கிட்டேன். ஓகேவா? இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் அவுட் பண்ணுறது. என் வாய்ஸ் அவ்வளோவா நல்லா இருக்காது, அது எனக்கே நல்லா தெரியும். இருந்தாலுமே நீங்கள் ஒரு தடவை என் ஸ்டோரி, என் வாய்ஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலனாலும், இல்லைனா என் வாய்ஸு ஐயா நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, எனக்கு அவ்வளோலாம் எஃபோர்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. எனக்கு ஜஸ்ட்டு எடிட் பண்ணி போகணுன்னு தான் ஆசை. இருந்தாலுமே ஓகே, நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்டதுக்கு நீங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வாய்ஸை கேட்கவா இப்படி இவ்வளோ சப்போர்ட்டு? உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ஐ லவ் யூ ஸோ மச். அது மட்டும் இல்லை, இது நான் தினமும்லாம் ஃபோன் ஷாட்டில் போட மாட்டேன். டைம் இருந்தால் அப்பப்போ, ஏன்னா எடிட் பண்ணவே டைம் கிடைக்க மாட்டேங்குது. என்னால் அப்பப்போ டைம் இருந்தால் போடுவேன். ஓகேவா? இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரிஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு ஸ்டோரி. ஸ்டோரி ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளுக்கு ஒரு மேரேஜ் ஹால் தான் காட்டுறாங்க. அந்த மேரேஜ் ஹாலில் ஒருத்தர் செம்ம ஹேண்ட்ஸமாக பிளாக் அண்ட் பிளாக் ஷூட்டில் செம்மையாக நிற்கிறாரு. அவருக்கு தான் இன்றைக்கி மேரேஜ். நிறுத்து. என்னை பற்றி நாங்கள் சொல்லிக்கிறோம், உங்கள் வேலை பாரு. வந்துட்டா. என்ன? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கொடுங்க. ஹலோ கைஸ், நான் தான் ஜான் இண்டஸ்ட்ரியோட சிஓ. இதோ இந்த மேரேஜ் கூட எனக்கு நடக்குது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த மேரேஜை நினச்சி சந்தோஷம், ஒருத்தரை தவிர. அது நான் தான். எனக்கு இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனால் நான் ஏன் தெரியுமா அந்த மேரேஜ் பண்ணிக்கிறேன்? அதோ நிற்கிறான் பாருங்க, என் தத்தி தகப்பேன், அவனால தான். ஹே ஸ்டாப் இட். என்ன நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆமாம், அந்த ஆளுக்கு மரியாதை வந்தால் குறைச்சேன். உங்களை படிக்க வச்சு உங்களை சிஓ ஆக்கி உங்கள் அப்பா உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு, அவருக்கு மரியாதை கூட கிடையாது? ஆமாம், அந்த மேரேஜ் பண்ணுறது தப்பு இல்லை, அந்த மேரேஜுக்கு ஒரு ரீசன் இருக்குது பாரு, அது ரொம்ப தப்பு. அந்த ஆளுக்கு அப்போ என்ன மரியாதை? ஸ்டாப் இட். இந்த கதையை எழுதுறதே நான் தான். ஐயோ சரி, அந்த ரீசனை சொல்லுப்பா. நீங்களும் கேளுங்க, சொல்கிறேன். அதோ அங்கே இருக்கான் பாரு, ஆமாம், எங்கள் அப்பனுக்கு பக்கத்தில் இன்னொருத்தன். ஆமாம், இது அதுக்கு மேலே. நீ ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணுவ சொல்லு? ஒரு பிளான் போடுறேன்னு வச்சுக்கோ. அட்லீஸ்ட் ஆறு எப்படி கட் அடிக்கிறான், நைட்டு எப்படி சினிமா பார்க்கலாம், இவங்க இல்லைன்னா வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய கம்பெனியாக வச்சு நடத்துகிறோண்டா, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இவனுங்க 2 பேரும் பிஞ்சிலே பிளான் போட்டுற லட்சணத்தை பார்க்குறியா? ஏதாவது இவன் மச்சான், உனக்கு பொண்ணு பிறந்தாலும் பையன் பிறந்தாலும், இல்லை எனக்கு பையன் பிறந்தாலும் பொண்ணு பிறந்தாலுமே அவங்க 2 பேருக்கு தான் மச்சான் கல்யாணம். நம்ம ஃபேமிலியில் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருக்கக்கூடாது மச்சான், சம்மந்தியானோன்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு வாக்குறுதி, அது ஒரு பிளானு. அந்த ஒரு கன்றாவியான இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு, இதை விட கேவலம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. நல்ல நல்ல பிளானு தான். என்ன? ஒன்றும் இல்லை. இதில் வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம், சொத்தில் நையா பைசா கிடையாது, வெளியே போனால் நான் எடுத்துட்டுறோம். என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லாமல் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் எனக்கு ஆதரவு என் நண்பர்கள் தான் இருப்பானுங்க பார்த்தா அதுவும் இல்லை. நேராக அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பனுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எருமை மாடு அரிச்சா போய் மரத்தில் போய் உரசிட்ருக்கோம்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணை போய் உரசுறான் பாருங்க. அவன் தான் என் மச்சான் கிங் டயாங்கு. அவன் பக்கத்தில் அந்த உரசிட்ருக்கேன் அந்த பொண்ணு பேர் தான் ஒயன். நல்ல பொண்ணு தான், ஆனால் அவளுக்கு போய் தருதில் போய் மாட்டியிருக்கு பாவம். அப்படியே மச்சானுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதை ஆன்ட்டின்னு கூட தெரியாமல் வெறிகொண்டு பார்க்குறான் பாருங்க. அவன் தான் என் ஃப்ரெண்டு காய். அவன் இன்னொரு தருதலை. இந்த 2 தருதலையும் எனக்கு சப்போர்ட்டை வரும்னு பார்த்தா அந்த 2 நாளே மச்சான் கல்யாணம் பண்ணிக்க மச்சான், லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி புறக்குள்ளே தள்ளி விட்றானுங்க. என் கிழகும் இங்கே மாட்டிக்கிட்டேன். சரி, எவ்வளோ நேரம் தான் நானே பேசுறது? அந்த சைடு போய் பாருங்கள். அப்பா, ஒரு வழியாக விட்டானே. அப்படி நம்மளுக்கு இந்த சீனில் ஒருத்தவங்களை காட்டுறாங்க மிரருக்கு முன்னாடி. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காங்க.
ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அந்த ஒரு செம்ம க்யூட்டாக சப்பியாக இருக்காங்க. ஆனால் அவங்க முகத்தில் வந்து அந்த ஸ்மைல் மட்டும் மிஸ்ஸிங் ஆகுது. ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பர்சன் வராங்க. வந்து ஜிமின் மேரேஜ் ஹாலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆமாண்டா, அந்த பர்சன் வந்து நம்ம ஜிமின் தான். ஜிமினை கூப்பிட்ட பர்சன் வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் பார்க்கு தான். மிஸ்டர் ஜானும் அப்புறம் வந்து மிஸ்டர் பார்க்கும் வந்து சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து பிளான் போட்டு தான் அதை நம்ம ஜங்குக்கே சொன்னார். அந்த மாதிரி தான் மேரேஜ் பண்ண வைக்கிறாங்க. நம்ம ஜிமினுக்கும் மேரேஜ் இஷ்டமே இல்லை. ஆனால் ஜிமினோட அம்மா வந்து சின்ன வயசுல இறந்துருப்பாங்க. ஜிமினுக்கு அவங்க அப்பா மட்டும்தான். அதனாலேயே அவங்க அப்பானா ஜிமினுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி தான் ஜிமினோட அப்பாவுக்கும். அதனால தான் அந்த மேரேஜ் அவர் கேட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஜிமினும் ஓகேன்னு சொல்லி இந்த மேரேஜுக்கு ஒத்துருந்துருப்பான். அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம மேரேஜ் ஹால்லாம் காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஜங்குக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ கர்த்தரே, இப்படியாவது இந்த மேரேஜ் நிறுத்திடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அப்படியே டோர் திறக்குது. பார்த்தா ஒருத்தர் செம்ம அழகாக வராரு. அவருக்கும் ஒரு மிஸ்டர் பார்க்கும் நம்ம ஜிமினும் வராங்க. அவங்க 2 பேரும் வரும்போது நம்ம ஜிமின் அவ்வளோ அழகாக இருக்காங்க. நம்ம ஜங்கு பார்க்குறாரு. ஒரு செகண்ட் அவரே ஸ்டன் ஆயிடுறாரு. இருந்துமே ஜங்குக்கு நோ பி ஸ்டடி அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. அப்படியே நம்ம ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கும் நம்ம ஜிமினை பார்க்குறாரு. சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட் போது நம்ம ஜங்குக்கு வந்து கை நீட்டுறாரு. ஏன்னா எல்லோரும் பார்க்குறாங்கன்னு நம்ம ஜிமினும் யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே அப்படியே கையை பிடிச்சியே நிற்கிறாங்க. அப்படியே மேரேஜும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஃபாதர் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்து கேட்குறாரு, ஜான் ஜங்குக்கா ஹெனி பார்க் ஜிமினை கல்யாணம் செய்ய சம்மதமா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் உருணை வச்சுட்டு சம்மதம் அப்படிங்கிறாரு. அப்படியே திரும்பி நம்ம ஜிமினாவை பார்த்து பார்க் ஜிமினா ஹெனி ஜான் ஜங்குக்கு கல்யாணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்கிறோடனே நம்மளோட சேர்க்கை பார்க்குறாரு. நோன்னு சொல்லி வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜிமினை பார்க்குறாரு. அவருக்கு வந்து மெமரிலாம் வந்து டக்குன்னு வந்துட்டு போகுது. திரும்பி அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறாரு. அப்பாவை பார்த்துட்டு சம்மதம் அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோதான், ஜங்குக்கா அப்படின்னு பெருமூச்சு விட்டு நிற்கிறாரு. அப்படியே அவங்க 2 பேரும் ரிங் மாற்றிக்கிறாங்க. மாற்றினோடனே ஓகே யூ வில் கிஸ் நவ் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபாதர் சொன்னோடனே நம்மளோட ஜேகேவா ஐயோ இது வேறையா. நம்ம ஜிமின் ஒன்றுமே பேசலை. அவர் ஏதோ ஒரு உலகமே போன மாதிரி, ஏதோ உலகமே அழிஞ்சு போன மாதிரி நிற்கிறாரு. அப்படியே நம்மளோட ஜங்கு பார்க்குறாரு. நம்மளோட டேயாங்க நம்ம காயை பார்த்தோன்னே மச்சான் கொடுத்துட்றான் மச்சான், பல நாள் கனவு மச்சான் அப்படிலாம் சொன்னோன்னே அப்படின்னு துப்பிட்டு நம்மளோட ஜிமினோட ஹேண்ட் எடுத்து அப்படின்னு முத்தம் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே அவ்வளோதான், மேரேஜ் வந்து எண்ட் ஆகுது. ஆஃப்டர் மேரேஜ் இப்போ இந்த மாதிரி 2 பேரும் நிற்கிறாங்க. நம்ம ஜிமின் அவங்க அப்பாவுக்கு ஹக் பண்ணிவிட்டு, அப்பா நான் போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஜிமின், நீ போய் தான் ஆகணும். நீ ஹாப்பியாக இருக்கணும். இதுக்கு மேலேயும் உன் வாழ்க்கையில் இருக்கணும், எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிமினை ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் அழுகிறாரு. அப்படியே நம்ம ஜிமினுக்கு கொஞ்சம் திரும்பி பார்த்தா நம்ம யூங்கி இருக்காரு. நம்ம யூங்கி பார்த்து அப்படின்னே ஜிமினா டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா போய் ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு எல்லாமே நல்லதாக நடக்கும். நீ இழந்த இழப்புக்கெல்லாம் உனக்கு ஒரு பெஸ்ட்டு கிஃப்டாக ஜங்குக்கு கிடச்சிருக்கான். உன் லைஃப் இதுக்கு மேலே மாறும் ஜிமினா அப்படின்னு சொல்லி நம்ம யூங்கி ஹக் பண்ண. அப்படியே நம்ம பார்க் வந்து நேராக ஜங்குக்கிட்ட போகிறார். ஜங்குக்கா ஐயோ இது சீரியல் எப்போதான் முடியும் அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம பார்க் அங்கிள் வந்துட்டாரா. ஹலோ அங்கிள். இருக்கட்டும்ப்பா, இந்த மாதிரி என் பையனை நல்லா பார்த்துக்கோ, என் உயிரே உனக்கிட்ட கொடுக்குறேன். ஐயோ கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போய் ஏறி உட்காந்துடுறாரு காரில். நம்ம ஜிமின் பார்த்துட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் போய் உட்காந்துடுறாரு காரில் போய். சொல்லப்போனால் வந்து நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜிமினுக்கும் தனியாக ஒரு வீட்டை கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்க 2 பேரும் அந்த மேன்ஷனுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அது ஏதோ காட்டுக்குள்ளே இருக்குது. அப்படியே போகிறாங்க 2 பேரும். நம்ம ஜிமினுக்கா இன்னும் எத்தனை நாள் என் வாழ்க்கை எதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. எப்படி நான் ஒரு வாழ்க்கை ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு மாரி தான் வேற ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே வராரு. நம்ம ஜங்குக்கா கேட்டானா நானா வாழ்க்கையை கேட்டேன்,
இவங்க தான் நான் பிடிச்சி திணிச்சு விட்டு அனுப்புகிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இவங்க 2 பேரும் ட்ராவல் ஃபுல்லாக பேசிக்கவே இல்லை. அப்படியே நேராக போய் இவங்க வீட்டில் வந்து இதாகுது. அது அவ்வளோ பெரிய மேன்ஷனாக இருக்குது. வாவ் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இந்த கார்டன்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜங்குக்கும் பரவாயில்ல, எங்கள் அப்பனுக்கு நல்ல டேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே போகிறாரு. நம்ம ஜிமினா வா அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டே போகிறாரு. ஜங்குக்கா என்னமோ அவர் லக்கேஜை மட்டும் தூக்கிட்டு என்னமோ அவர் பாட்டு போயிடுறாரு. நம்ம ஜிமின்னு பார்த்துட்டு என்ன இவர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவன் ஒன்றும் அவனை கண்ணுக்கிற அவன் திங்ஸ் எடுத்துகிட்டு அவனும் உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு 2 பேரும் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா அந்த ரூம் ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. ஓ மை காட் அந்த மாதிரி நான் அவங்க 2 பேர் ரியாக்ஷனும் இருக்குது. உடனே நம்ம ஜிடி கொஞ்சம் கூட யோசிக்கிறேன். ஜிமின் ரைட் அப்படிங்கிறாரு. நம்ம ஜிமினும் உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு ரூம் போய்க்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே இருக்கேன். என்ன வேறு ரூமா? இல்லை நானும் இந்த ரூமில் இருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு ரூம் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிக்கிட்டா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே நம்ம நான் போகணும், இது என் வீடு, இது என்னோடய ரூம், நான் இங்கே தான் இருக்கேன். சாரி இப்போ இது எனக்கும் ஒரு ஷேர் இருக்குது, நானும் இங்கே இருக்கலாம். என்ன நீ அப்படின்னோடனே நம்ம என்ன நீயா என்ன நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க? மரியாதையா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை மேரேஜ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட். நான் உன்னை வாங்கலாம் போங்கலாம் நீங்களாம். என்ன என்ன கட்னா புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும் மேடம். மேடம் ஆமாம், பார்க்க பொண்ணு மாதிரி அழகாக இருக்க, அப்போ நான் அப்படி தான் நம்ம கூட முடியும். வாயை மூடு. என்ன வாயை மூட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட் ஆரம்பிச்சிட்டாங்க. போன முதல் நாள் 2 பேருக்கு ஃபைட் ஆரம்பிச்சிருது. நான் இங்கே தான் தூங்குவேன், நீங்கள் வேணால் சோஃபாவில் போய் படுத்துக்கோ, இல்லைனா நான் ரோட்டில் போய் கூட படுத்துக்கோ, நான் இங்கே தான் படுப்பேன். ஜிமின் இது எனக்கான வீடு, எனக்கு அப்பா என்னை கட்டி கொடுத்தது, என் மாமனார் என்னை கட்டி கொடுத்தது. ஓகே அந்த பக்கம் நீ எடுத்துக்கோ, இந்த பக்கம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு போய் படுத்துடுறாரு. நம்ம ஜிமினா பாரு குளிக்காமல் அப்படியே கவுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் போய் நேரம் குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த ஓரமாக படுத்துக்கிறாரு. இப்படி தான் இவங்க 2 பேருக்கும் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் டே நம்மளோட ஜிமினா எந்திரிக்கிறாரு. அப்படின்னா எந்திரிச்சு நம்ம ஜிமினா வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறாரு வேலைக்கு. பார்த்தா நம்ம ஜங்குக்கு நல்லா கரெக்ட் அடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. தூங்குது பாரு தருதலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் பாட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அவர் வந்து ரெடி ஆகிட்டு வந்து ஒரு நின்றுட்டு இருக்கும் போது நம்ம டக்குன்னு நம்ம ஜங்கு கப்பல் மேத்துவா அப்படின்மா எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம ஜிம்மின் அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்காரு. காலையில் இவன் முகத்தில் முழிக்கிறான் என்ன ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் ரெடியாக போயிடுறாரு. நம்ம ஜிம்மின் வந்து அப்போ சாப்பிட்றாரு. அப்போ தான் நம்ம ஜங்கு கீழே இறங்கி வர்றாரு. என்ன ஜிம்மின் காஃபி இருக்கா? காஃபியா? உனக்கு வேணா நீ போட்டு குடிச்சிக்கோ. ஏன் ஒரு ஒய்ஃபை நீ அந்த வேலை கூட பார்க்கக்கூடாதா? ஏன் நீ ஒரு ஹஸ்பண்டை நீ போட்டு குடிச்சிக்க அப்படி தானே சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு போய் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்காரு. இவனை சும்மா விடக்கூடாது, நீ காஃபியை போட்டு குடிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஏதோ பிளான் போட்டுட்ருக்காரு. நம்ம ஜிமினும் வந்து நேராக அவரோட ஆஃபீஸ் போயிட்டாரு. நம்ம ஜேகேவும் அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. போனோடனே நம்மளோட காயும் நம்மகிட்ட வந்து குடுக்குடுன்னு ஓடி வந்து மச்சான் எப்பரா இருக்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் கையை போட்டாங்க. என்ன அம்மாவே நேற்று ஃபஸ்ட் நைட்டு என்னடா பல்வலியா? இல்லைடா மாப்பிள்ள. டேய் என்னடா மச்சான் எங்கள்கிட்ட மறைக்கிறியா? நாங்கள் நீயும் அவன் கூட சேர்த்துட்டியா? அப்படிதான் மச்சான் இல்லை. டேய் போங்கடா அந்த 2 பேரும் வேலை இருந்தா பாருங்கடா அப்படின்னோடனே என்னடா புதுசு கேட்டால் அதை சொல்லிட்டேன். ஆமாம் உனக்கு மரியாதைன்னா கேடுக்காய், நீ நான் அவனும் ஒன்றை மாதிரி ஆன்டி வெரியன் கிடையாது, ஓடி போவேண்ட இன்னொன்னே மச்சான் என்ன மாமி இப்படி திட்டுறான் தெரியலாம் மச்சான், அவன் மொட்டாட்டியோட தொடவில்லை போல. ஒன்றுலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே ஓடிடுறானுங்க. அப்படி இந்த பக்கம் காட்டா நம்ம ஜிமினா வந்து வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போய்ட்டு அவரோட கேபினில் போய் உட்காந்தா நம்மளோட இங்கே யூங்கி என்னடா மச்சான் நேற்று அப்புறம் என்னடா பல்வலியா? நேராக டாக்டர்கிட்ட போ, நல்லா 10 பல்லு பிடிங்க வருவான். இல்லைப்பா நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, ஹஸ்பண்ட் வேறு ரொம்ப ஹாட் அண்ட் ஹேண்ட்ஸம்,
நேற்று தான் நடந்துக்கணுமே, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. கொஞ்சம் மூடிக்கிட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன ஜெமினா, இது ஒன்றுமே நடக்கலையா? இப்போ நடந்தால் மட்டும் என்ன வந்து பார்க்க போறியா? என்னப்பா, போய் வேலையை பாடுறா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா அங்கே துரத்தி விட்றாங்க. இப்படி 2 சைடும் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமினா வேலைக்கு போயிட்டு வந்துட்டார். நம்ம ஜேகே வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு ஜிமினா சமைச்சிட்டியா? சமைக்கலாம் முடியாது. என்ன பண்ணுவேனா? ஏய் ஓய் ஓய், நீ என் ஒய்ஃப் யூனோ. இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன டான்ஸ் ஆடணுமா? டான்ஸ் எல்லாம் நீ ஆட வேணாம். சமைச்சிட்டியா? இல்லையா? சமைக்க முடியாத. வாட்டா போடா, புருஷன மரியாதை. ஆமாண்டா. ஓ இரு, உங்கள் அப்பா நம்பர் என்கிட்ட தான் இருக்குது. அவர் வேறு இன்றைக்கி தான் ஆஃபீஸ் போனப்போ சொன்னார், என் பையன் என்ன பண்ணாலுமே நீங்கள் சொல்லுங்கள், அவெல்லாம் தப்பு பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை, உங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், இப்படியா உங்கள் பையனை வளர்த்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வரப்பவே நம்ம ஜிமினுக்கு ஜர்க் ஆகிடுது. இங்கே பாரு ஜேகே, உனக்கு சாப்பாடு தானே வேணும், நான் சமைச்சு தரேன், அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத. ஓ அப்படியா, ஆனால் எனக்கு ஒன்றும் நீ பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே டக்குன்னு அவங்க அப்பா கால் போட்டுறாரு. ஐயோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கூட ஜேகே, இங்கே பாரு, சமைச்சு தர முடியுமா? முடியாது. சமைக்கிறேன் அப்படின்னா 2 ரிங்கு போனோடனே நம்ம ஜெய் கட் பண்ணிட்டு சமைப்போம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் போய் கிச்சனில் போயிடுறாரு. கிச்சனில் போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாங்கால் போட்டு உட்காந்துடுறாரு. நம்ம ஜிமினா இறக்கும், எங்கே வந்து மாட்டிருக்கேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கும் போது நம்ம ஜிமினும் சமைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஜேகே போகிறப்போ சும்மா இல்லாமல் சாப்பாடு டேஸ்ட்டாக காரமாக இருக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்த்து போய் ஃப்ரெஷ்ஷாக போயிடுறாரு. நம்ம ஜிமினா சாப்பாடு டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக இருக்கணுமா, போட்டுருவா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு, இங்கே தானே இந்த மிளகாத்தூள் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு கொஞ்சம் எட்டலை. அப்படி நம்ம ஜிமின் வந்து ஒரு ஜம்ப் அடிச்சு எடுத்துட்டேன்ல. இன்னைக்கு நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் ஜிமின் சாப்பாடுன்னு உன் வாயில் ஒரு வார்த்தையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அள்ளி கொட்டிடுறாரு மிளகாவை. அந்த சாப்பாடுன்னு முழுக்கவே ரெட் ஆகிடுது. அந்தளவுக்கு காரத்தை போட்டு நல்லா கிண்டிடுறாரு. அப்படியே சாப்பாடு வந்து சுடு எடுத்துகிட்டு வந்து டேபிள் வச்சுட்டு நம்ம ஜேகே அப்பா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு விசிட் அடிச்சிட்டாரு. ஓ சமைச்சிட்டியா? ஓ குட், சாப்பிட்லாமா? ஓகே அப்போ சொல்ல நம்ம ஜேகே பாட்டு ஜாலியாக வந்து உட்காந்துட்டு ஆஹா என்ன ஒரு நறுமணம், என்ன மிளகாத்தூள் ஸ்மெல் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, ஓகே காரமாக செய்யனாலும் செஞ்சுட்டாங்க போல். என்ன ஜிமின் நீ சாப்பிடல? கணவரே முதல், ஆஹா ஐ லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு வாய் தான் எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சோடனே நம்ம ஜேகே கண்ணாலும் ரெட்டிஷ் ஆகி பாவம் குழந்தை காலன்னு கண்ணீரே வந்துடுது. காரம் தூக்கலாம் ஐயோயோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே வந்து ஓடுறாரு கிச்சனுக்கு. ஏன்னா நம்ம ஜிமின் தண்ணி வைக்கல, ஓடி போய் டேப் வாட்டர் வந்து எல்லா தண்ணியும் எடுத்து குடிக்கிறாரு. ஐயோ ஜீனிடப்பா ஐயோ கடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரம் அந்த ஃப்ரிட்ஜில் அந்த கேண்டி வச்சுருப்பாங்கள்ல அதை திறந்து போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்றதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லைல்ல உனக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட வந்து இனிமேல் ஜிமினா சாப்பாடு அப்படின்னு சொல்லுவேன், உசுரே போனாலும் உன் கையளவு வச்சு தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்த்து போகிறாரு. நம்ம ஜேகே போகிற ஜிம்மியை பார்த்து கொலையார பாவி குள்ள பிசாசை கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு இந்த பாடை கட்டியிருப்பாளே ஐயோயோ. ஆனால் நம்ம ஜேகே பற்றி உங்களுக்கே தெரியும், ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டார், அதை தான் அவர் கரெக்டாகவும் பண்ணுறாரு. அடுத்த நாள் நம்ம ஜிமின் வந்து வழக்கம் போல் எந்திரிச்சு குளிக்க போயிடுறாரு. போனோடனே நம்ம ஜேகே மெதுவாக கண்ணை திறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாரு. ஜிமின் அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருப்பார்ல அதெல்லாம் பார்த்துட்டுருக்கப்புறம் நம்ம ஜிமினோட கர்ச்சிப்லாம் வந்து நம்ம ஜிமின் க்ளீனிங்கில் ரொம்ப இதனால கர்ச்சிப்லாம் கூட டீசெண்டாக எடுத்து வச்சுருப்பாரு. அந்த கர்ச்சிப்பில் போய் இன்னைக்கு நீ தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம்,
ஐ திங்க் நான் நல்லா வரைவேன், நல்லா பெயிண்ட் வச்சுருப்பேன் நினைக்கிறேன். எங்கே வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போய் கொடுக்கணும்னு ஓடி போய் ஒரு கருப்பு கலர் பெயிண்ட்டு அது அவரோட கர்ச்சிப்பில் வச்சிடறாரு. ஜிமினோட கர்ச்சிப்பில் ஊற்றி வச்சிடுறாரு. நம்ம ஜிமினா அப்போ குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு வராரு. நம்ம ஜிமின் வந்து கர்ச்சிப் இருக்குல்ல அதை எடுத்து பார்க்க வேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு. வேக்கெட்டில் வச்சுட்டு நம்மளோட ஜேகேயை பார்க்குறோம். நம்ம ஜேகேவும் ரெடி ஆகிருக்காரு. எப்படின்னா பக்கத்தில் அங்கே ஒரு ரூம் இருக்கும், அங்கே போய் அவர் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருப்பார். சொல்லப்போனால் அவர் வந்து அவருக்கு அவரே சமைக்க ஆரம்பிச்சிட்டார். சொல்லப்போனால் ஜிமின் பண்ண வேலையால். அதனால் அவர் சாப்பிட்டுட்டு இருக்க சார் சமைக்கலாம் ஆரம்பிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பாட்டு ஜாலியாக போயிடுறாரு. ஓப்போ அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினும் நம்ம ஜேகே ஜிமினை பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நம்ம ஜேகேவும் கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஜிமினா நம்ம ஆர்பி அப்படியே போய் அங்கே சேர்ந்த கம்பெனியில் சேர்ந்துட்டு அவருக்குலாம் தெரியாது என்னன்னா வியர்க்குதுன்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சிப் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த கர்ச்சிப் இருக்கிறத வந்து சொட்டை வேர்க்குதுன்னு சொல்லி துடைப்பா இருப்பாருங்க. பார்த்தா அந்த மொத்த பெயிண்ட்டுமே ஜிமின் மூஞ்சிலேயே இதாகிடும். நம்ம ஜிமின் போகிற அவசரத்தில் அதை கண்டுக்குமே அவர் பாட்டு போகிற பக்கம் இதாகிடும். நம்ம எல்லா இடத்தையும் துடைக்கிறாரு. முதல் ஜிமின் ஃபேஸ் ஃபுல்லாகவே பிளாக் கலர் பெயிண்ட் ஆகிடுது. அவர் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு பேக்கெட் எடுத்து வச்சுட்டு ஓடுறாரு. போகிற வரவங்களாம் ஜிமினை வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்னது இது சில பேர் ஜிமின் என்னடா அது போடாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறாரு. அவர் பாட்டு ஜிமின் எந்த அளவுக்கு வேகமும் ஓடினார்னா நம்ம இவங்க கூட பார்க்கல. நேராக மீட்டிங் ஹாலுக்குள்ளேயே போயிடுறாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பார். அதனால் மீட்டிங் ஹாலுக்குள்ளேயே போய் குட் மார்னிங் சாரி ஃபார் த லேட் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே நம்ம ஜிமினை வியர்டாக பார்க்குறாங்க. நம்ம ஜிமினுக்கு ஒன்றுமே போல என்ன எல்லாம் நம்மளே பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம இவங்க எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஜிமின் கண்டுக்கவே இல்லை. அவர் போட்டு அதை விட ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுறாரு. எல்லோரும் வியர்டாக பார்க்குறாங்க. ஜிமின் அதை கண்டுக்கவே இல்லை. அவர் ப்ரெசன்டேஷனை பண்ணி அவர் பாட்டி வெளியே வந்துடுறாரு. டேய் என்னடா ஆச்சு உனக்கு அப்புறமா நம்ம இவங்க வந்து கேட்க ஏன்டா என்னாச்சு போய் கண்ணாடியில் போய் மூச்ச பாடுறா அப்படின்னே நம்ம ஜிமின் நேராக போய் பாத்ரூமோட கண்ணாடியில் போய் பார்த்தா நம்ம ஜிமின் முகம் ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட்டு, முகம் ஃபுல்லாக அப்படியே கருப்பாக இருக்குது. ஜிமினிக்கு ஒரு செகண்ட் அடையாளம் தெரில. என்னடா அது அப்படின்னா அது ஐயோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் செம்ம ஷாக்கிங்காக பார்க்குறாரு. இந்த மூஞ்சி வச்சுட்டா நான் போய் அங்கே இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷன் அதிலே போய் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா மூஞ்சிலே கை வச்சுட்டு மறைச்சிக்கா எனக்கு ஒரு செகண்ட் அடையாளம் தெரில தெரியுமா அந்த மாதிரி நம்ம ஜிங்கி சொல்ல போடாதாண்ட அந்த மாதிரி சொல்லி நம்ம ஜிமின் அவசரமாக மூஞ்சி கழுவி விட்டு யார் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிக்கும். டக்குன்னு ஒரே ஃபேஸ் யாராக இருக்கும் நம்ம ஜேகேனா ஜேகே அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி ஜேகே காட்டினா இன்னைக்கு என்ன நடந்திருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஜேகே ரொம்ப ஆர்வமாக இருக்காரு, ஜாலியாக இருக்காரு. என்னடா மச்சான் உன் முகத்தை ஒரு ஒளிவட்டம் வந்துடா மச்சான் சிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம டயாங்கும் காய்க்கும் ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லையே என் மச்சான் அதை விட்டு சீக்கிரம் வெளியே வந்துட்டாங்க. ஆமாண்டா நம்ம நினச்சது சரிதான், இந்த மாதிரி அவன் கல்யாணம் பண்ணால் சரியாயிடுவான்னு அப்போவே ஆன்ட்டி சொன்னாங்களே. ஆமாம் அப்படிமா சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஜேகே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. முதல்ல நம்ம ஜேகே சிரிச்சுக்கிட்டே வராரு. இந்த மாதிரி செம்மையாக சம்பவம் நடந்திருக்கும்னு அவருக்கும் தெரியாது என்ன நடந்திருக்கும்னு. அதனால சிரிச்சுக்கிட்டே உள்ள வராரு. நம்ம ஜிமினா மூஞ்ச உருண்டு வச்சிருக்காரு. நம்ம ஜேகேக்கா சிரிப்பு தாங்க. ஐயோ கத்திரி ஜேகே கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து உட்கார்றாரு. நேரம் வந்து நம்ம ஜிமின் முறைக்கிறாரு கலந்து. நம்ம ஜேகே கண்டுக்கவே இல்லை. ஜிமினா பசிக்குது இல்லை நான் சமைச்சிக்கிறேன் நோ ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வாடிட்டு ஏறி போகிறாரு. நம்ம ஜிமினா மவனே மாட்டினடா அப்படின்ற மாதிரி இருக்காங்க நம்ம ஜிமினா. இவனை எப்படி நான் சும்மா விடுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜிமினாக்கு இந்த மிளகா பொடினா ரொம்ப பிடிக்கும் போல். அதனால ஏன்னா நைஸாக போகிறாரு. போயிட்டு அங்கே ஒரு நம்ம கிச்சனுக்கு போயிட்டு அந்த மிளகாத்தூளை தான் எடுக்கிறாரு. இந்த தடவை வந்து ரொம்ப கோவமாயிட்டார். உனக்கு சாப்பாட்டுலாம் இல்லைடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாரு. பார்த்தா நம்ம ஜேகே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் குளிக்க போயிருப்பார். அந்த ட்ரெஸ்ஸில் ஜேகே பேண்ட்டு அந்த மிளகா பொடி அவர் ட்ரெஸ்ஸில் எல்லா இதுலேயும் கொட்டி வச்சுட்டு வந்துடுறாரு. அவர் பாட்டுக்கிட்டு அவர் நம்ம ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் போலங்க. அதனாலே வந்து உட்காந்துடுறாரு. மவனே பாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேவா ஜாலியாக
எனக்கு ராஜாவானா வாழுவேன், இவனும் இல்லைனாலும் ஆளுவேன், ரக்கிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு ஜாலியாக பாட்டு பாடிட்டு வராருங்க. வந்து அவர் பாட்டு அவர் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு வராரு. வந்து நம்ம ஜிமினா வந்து உட்காந்துருக்காரா. என்ன ஜிமின், இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் செம்மையாக கொடுத்துட்டு போல, எல்லாரும் பார்த்தோன்னு சிரிச்சிருப்பாங்களே, ஐ மீன் சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. நம்ம ஜிமினா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஐநோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து உட்காந்துட்டு அப்படின்னு கொஞ்சம் உட்காந்து டிவி பார்க்கலான்னு தான் ரிமோட்டை எடுக்கிறாரு. பார்த்தா நம்ம ஜேகேக்கு ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஜிம்மினும் பார்க்குறாரு, என்னது இது அப்படின்ற மாதிரி. நம்ம ஜேகேக்கு மெதுவாக ஏதோ ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்குது. என்னடா அது டிஃப்ரெண்ட் ஃபீலிங், துணி துவைச்சோமா இல்லையா, இல்லையே கம்ஃபர்ட்லாம் போட்டு நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்குது. ஐயோ அப்படின்ற மாதிரி அவருக்கு உடம்பு எரியுன்னு பார்த்தா கீழே எரிய ஆரம்பிச்சிடுது. ஐயோ அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே குமிஞ்சிட்றாரு. நம்ம ஜிம்மினுக்கு சிரிப்பு வருது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரா. ஐயோ இவனுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே எந்திரிச்சுப்பான். என்ன சார் என்னாச்சு? ஒன்றும் இல்லை அந்த மாதிரி நம்ம ஜேகே போனோன்னு மிளகா தூக்கலோ இல்லை எரியுதோ ரொம்ப அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின்னு சொல்ல, நீ நான் தான் அப்போ நம்ம ஜிம்மின்னு சொன்னோன்னே ஒட்டிங்க ஐயோ எரியுதே, சீக்கிரம் பாத்ரூம் போ, மொத்தமாக எரிஞ்சிட போகுது, ஐயோயோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே குடுகுடுன்னு ஓடி போய் பாத்ரூம் போய் கதை சாத்திக்கிறாரு. ரிப்பீட்டு மறுபடியும் அவர் குளிச்சுட்டு வெளியே வராரு. ஐயோ மிளகாக்கு பிறந்தவளா இருப்பா போல, இப்படி மிளகா அள்ளி கொட்டுறானே, முதல்ல இவனுக்கு 8வது ஊற்றுல மிளகா பொடியை வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே மறுபடியும் தேய்ச்சிக்கிட்டே வராரு. ஐயோ எரியுதே அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் பாட்டெலாம் எடுத்து வச்சுட்டு வராரு. ஐயோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மினா இதுக்கு தான் சும்மா இருக்கணுங்கிறது, மகனே உனக்கு இருக்குடி அந்த மாதிரி நம்ம ஜேகேவை மறைச்சிக்கிட்டு அப்படியே அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம ஜிம்மின் அடுத்த நாள் நம்ம ஜிம்மினை சும்மா விடுவாரா, போய் வேணும்னே போய் நம்ம ஜிம்மினி குடிச்சிட்டு இருக்கும் போது வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி தான் 2 பேரும் பாரு இது பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒன் ஃபைன் டே வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜேகே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு. நம்ம ஜிம்மினா ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு, என்ன இவன் இப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேவே பார்க்குறாரு. நம்ம ஜேகே வந்து உட்கார்றாரு, ரொம்ப தலையை பிடிச்சிட்டு உட்காரும் போது நம்ம ஜிம்மினுக்கு வந்து பாவமாக இருக்குது, என்னாச்சு இவனுக்கு ஏதாவது பிரச்சனையோ அந்த மாதிரி சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்தோடனே நம்ம ஜேகே இருக்காரு, அவர் வந்து நம்ம ஜிம்மினை பார்க்குறாரு. பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னு திடீர்னு போய் அந்த தண்ணியை தட்டி விட்டு ஹக் பண்ணிடுறாரு. எங்கடி போன, என்னடி ஆச்சு உனக்கு, என்ன பண்ண, ஏன் என்னை விட்டு போன அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஜேகே எனக்காக ஒன்றும் புரியல, நான் விட்டு போனேனா அந்த மாதிரி நம்ம ஜேகே வந்து ஹக்குனது வெளியே வர பார்த்தா அவர் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நம்ம ஜிம்மினாலே ஒன்றும் பண்ண முடியல, என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜேகே விட விட மாட்டேன், என்னை விட்டு நீ போனில்ல ஜெனி, அவனுக்காக என்கிட்ட அது அந்த தருதல்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு நீ அவன்கிட்ட போனேன், அவன் சரியான பொறுக்கி தெரியுமா, அவன் கூட என்னை விட்டுட்டு போயிட்டேன், என்னை ஏமாத்திட்டீல ஏன் ஜெனி அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து வேற ஒரு பொண்ணோட சொல்லி அழுகிறாரு. நம்ம ஜேகே எந்த அளவுக்கு பிடிச்சிருப்பாருன்னா, நம்ம ஜெமினோட பையன்தான், இன்னுமே அவர் கண்ணுக்கு அந்த ஜெனின்னு அந்த பொண்ணு மாதிரியே இருக்குது. அதனாலே நம்ம ஜெமினை வந்து ஹக் பண்ணிட்டு, உன்னை விட மாட்டேன், என்னை விட்டு நீ ஏமாற்றி போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன், ஐ லவ் யூ ஜெனி, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி நம்ம ஜெனினை தூக்கி பெட்ரூம் போயிட்டுருக்காரு. நம்ம ஜெமினா ஜேகே விடுறா என்ன, நான் ஜெனி இல்லை என்ன விட, என்ன ஆச்சு உனக்கு அந்த மாதிரி நம்ம ஜெனியும் வந்து கத்துறாரா. நம்ம ஜேகேலாம் வந்து இதே கிடையாது, காதலே வாங்கிக்கல, பொட்டுன்னு போய் பெட்டில் போட்டு நம்ம ஜேகே ஓவர் ஆகுறாரு. நம்ம ஜிம்மின் வந்து பயப்படுறாங்க, ஜேகே ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை வந்து ஒரு கிக்கு தான் விடுறாரு. நம்ம ஜேகே பறந்து போய் கீழே விழுந்துடுறாரு, அதாவது முன்னாடி சைடு அந்த பெட் இருக்கும் அங்கே போய் விழுந்துடுறாரு. அப்போ நம்ம ஜிம்மினுக்கு போய் எந்திரிச்சு போயிடும், அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல, நம்ம ஜிம்மினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் சிரிப்பு உடஞ்சு செதறி கிடக்கு, எப்போ வருவ எடுத்துக்க
உன் நினப்பில் மனசு கதறி கிடக்கு, என்ன கொஞ்சம் சேர்த்துக்க. காத்தோட ஏன் கண்ண கோக்காத நீ, முகம் காட்டாம தீ மூட்டி வாட்டாத நீ. இந்த மாதிரி நம்ம ஜேகே வந்து பாட்டு பாடுறாரு. நம்ம ஜிம்மினுக்காக என்ன இவன் அந்த மாதிரி நம்ம ஜிம்மின் நிமிஷம் அந்த பாட்டை வந்து லிசன் பண்ணுறாரு. லிசன் பண்ணிட்டு அவருக்கு ஒரு மாதிரி புரியலை. ஆனால் அவருக்கு வந்து ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, ஜேகேக்கு இந்த மாதிரி ஒரு லவ் இருந்திருக்கு, அவரை நினச்சி தான் பாடுறான்னு. நம்ம ஜிம்மினுக்கான ஏன் தெரியல, அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எங்குமே வந்து யார் இந்த ஜெனி அந்த மாதிரி யோசிச்சுட்டு வெளியே வந்து உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. யாராக இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து அப்படியே தூங்கிடுறாரு. அப்பா நம்ம ஜிம்மினுக்கு பாவமாக இருக்குது. அதனால நம்ம ஜேகேவை எடுத்து அப்படியே பெட்டில் படுக்க வைக்கும் போது நம்ம ஜிம்மின் போகலான்னு போது நம்ம ஜேகே கையை பிடிச்சிட்டு என்னை விட்டு போகாத ப்ளீஸ் அந்த மாதிரி சொல்கிறாராம். நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி பாவமாகிடுது. இருந்தாலுமே வந்து அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துடுறாரு சரின்னு சொல்லிட்டு. நம்ம ஜிம்மின் அப்படியே நம்ம ஜேகேவை தூங்கியிருந்தோடனே நம்ம ஜிம்மின் வந்து யார் இந்த ஜெனி, இவளுக்காக இப்படி இவ்வளோ இதாக இருக்கா, இன்ன வரைக்கும் சொன்னதே இல்லையே, மேரேஜ் ஆகி 1 month ஆகி இப்போ தான் இந்த பேரே மென்ஷன் பண்ணுறான், யாராக இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஜிம்மின் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜேகே வந்து குடிச்சதெல்லாம் ஐயோ தலை வலிக்குதே, ஐயோ கருத்தரே அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே உட்காந்துட்டு என்ன இது அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இனிமேல் சத்தியமாக குடிக்கவே கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து வெளியே வந்தால் நம்ம ஜிம்மினை காணும். எங்கே முதல்ல டைம் என்ன ஆகுது, அப்புறமா நம்ம ஜேகே டைம் பார்த்தா மணி வந்து 11 ஆகுது. ஓ ஷிட் இன்றைக்கி போலையா அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து ஆஃபீஸுக்கு போய் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜிம்மினை காட்டினா நம்ம ஜிம்மின் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கை யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யார் அந்த ஜெனி, யாராக இருப்பா, அவளை எப்படி ஏன் ஜேகே எப்படி என்ன இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம திடீர்னு யாரும் கை வைக்கிறாங்க. யுங்கி எரும மாடை வர சொல்லிட்டு வர மாட்டியா, இல்லை இந்த ஃபைல் கொடுக்கலான்னு வந்த நீ ஏன்னா அப்படி கத்துற, ஒன்றும் இல்லை உட்கார வந்து பயந்துட்டு சத்தியமா இனிப்பெல்லாம் பண்ணாத. சாரி ஜிமினா, உன் சாரியை தூக்கி குப்பையில் போடு அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னப்பா யோசிக்கிற, இப்போ தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற சொல்ல, நான் ஹெல்ப் பண்ணுவேன்ல. ஒன்றும் இல்லை, ஜேகேயை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜேகேட்டே கேளு, அவனுக்கு தெரியக்கூடாது ஆனால் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்னப்பா இது அப்படின்னா அவன்கிட்ட தெரிஞ்சவன்ட்டு யாராவது கேளு. எஸ் அவன்கிட்ட தெரிஞ்சவனா யார்கிட்ட கேட்கலாம், ஏப்பா ஏன் அப்படி போகிற, உன் மாமனார் மாமிகிட்ட கேளு, அவங்களுக்கும் தெரியக்கூடாது ஆனால் நான் தெரிஞ்சுக்கணும். முட்டாள் மாதிரி பேசாத ஜிமினா, யோங்கியா ஏதாவது ஐடியா கொடு. அவனுக்கு தான் 2 தருதலை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்கள்ட்ட யார்கிட்ட ஒருத்தரை கேளு. ஆமாம்ல கேட்கலாமே, தேங்க்ஸ் யோங்கியா. இருக்கட்டும் சரி, இந்த ஃபைலாம் நீ முடிச்சு வை, நான் போய் மீட் பண்ண போகிறேன். ஏன் என் ஃபைலாம் என்கிட்ட தள்ளி விட்ற ஜிம், என்ன யோங்கியா செல்ல குட்டியில் உனக்கு நான் ஆரஞ்சு வாங்கி தரேன். ஆரஞ்சா? ஓ அஃப்கோர்ஸ் நான் முடிச்சு தரேன், யாரை முடிச்சிடுவோம். அப்போ நான் போகலாமா? கேரி ஆன் தேங்க்யூடி அப்படின்னமா சொல்லிட்டு நம்மளோட யூங்கி கூட ஹக்கை போட்டுட்டு பாய் அது நம்ம ஜிம்மின் வந்து ஓடிடுறாரு கொடுக்குன்னு. ஒரு ஆரஞ்சுக்காக என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம யூங்கியும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜிமினா நேராக ஒரு காஃபி ஷாப் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம யோயன் இருக்காங்க. நம்ம ஓயன் உட்காந்துட்டு ஜிமினா இங்கே அந்த மாதிரி கை காட்டோன்னே அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினும் வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டு என்ன எங்கே ஆளை காணும், வெயிட் கரோ வருவார் அந்த மாதிரி நம்ம சொன்னோன்னே அந்த மாதிரி பார்த்தா நம்ம டேங் வராரு. டேங் வந்தோடனே ஹலோ அந்த மாதிரி நம்ம ஜிமினா சொல்கிறாரு. நம்ம டேங்கோ ஹாய் ஜிமின் அந்த மாதிரி சொல்லிட்டு உட்கார்றாரு. எனக்கு உங்கள் மூலியமாக ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுமே அந்த மாதிரி நம்ம ஜிமின் கேட்குறாரு. தாராளமாக கேளுங்க அப்படின்னோடனே அது ஜேகேக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னா ஜேகேட்டே கேட்கலாமே. அப்போ நம்ம ஒய்யான்னு சொல்ல ஜேகேக்கு தெரியக்கூடாது, அதான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். ஓகே அந்த மாதிரி நம்ம டேங்க் சொல்லிட்டு
ஜெனி யார் அந்த மாதிரி நம்ம ஜிமின் கேட்டோன்னே நம்ம ஒய்யானும் சரி நம்ம டயாங்கும் சரி அட் அ டைமில் வந்து ஒரே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி. ஏன்பா ஏன் என்னாச்சு அந்த மாதிரி நம்ம ஜிமின் கேட்டோன்னே உனக்கு யார் சொன்னா அந்த மாதிரி நம்ம வேணும்னு கேட்க, இல்லை நான் தெரிஞ்சுக்க தான். உனக்கு யார் சொன்னா ஜிமின் அந்த மாதிரி நம்மளோட டயாங்கும் கேட்குறாரு. இல்லை நேற்று ஜேகே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாரு. அப்போது வந்து இந்த மாதிரி போதையில் உளர்னா அதில் தான் ஜெனின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுனா அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா சொல்ல, பாட்டு பண்ணானா நம்ம டயாங் வந்து பெருமூச்சு விட்டுட்டு எதை சொல்லக்கூடாதுன்றனோ அதே நாய் கம்யூனிட்டி குடிச்சிட்டு போய் உளறி வச்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம டயாங் சொல்ல, ஏன் ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் வந்து கேட்க, இல்லை அது சொல்லுங்களேன் அந்த மாதிரி நம்ம ஜிமினை வந்து சொல்ல, ஓகே அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம டயாங் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஜெனி அவள் வந்து எங்கள் காலேஜில் தான் படித்தா. அவள் ஃபஸ்ட் இயர் சேரும்போது நாங்கள் வந்து செகண்ட் இயர் சொல்லப்போனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே தான் காலேஜ் என்ட்ரன்ஸில் நாங்கள் ஜூனியர்ஸ்லாம் ரேக் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் ஜேகே ஃபஸ்ட் டைம் அவளை பார்த்த உடனே அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவளும் கொஞ்ச நாள் வந்து வேணாம்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் திடீர்னு அவளே வந்து ப்ரப்போஸ் பண்ணான். இவங்க 2 பேரும் லவ் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் போச்சு. ஜேகே எப்படியோ காலேஜெலாம் முடிச்சு சிஓ அந்த வேலைக்கு இதாகிடும். ஆனால் என்னன்னு தெரியல, நம்ம ஜேகே மேரேஜ் பண்ணிக்கலான்னு கேட்கும்போது அவள் முடியாதுன்னு சொல்லிட்டு ஜேகேவை பிரேக்கப் பண்ணிட்டான். என்ன ஆமாம், இந்த மாதிரி வேறு ஒருத்தனுக்காக ஜேகே வேணான்னு சொல்லிட்டு அவன் கூட போயிட்டா. இது ஜேகே வந்தால் அவனால் இதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவளை வேணாம் எனக்கு அவளை தவிர வேறு யாரும் வேணாம் அப்படின்ற மாதிரியே இருந்தான். கிட்டத்தட்ட அவன் சூசைட் அட்டம் பண்ணலாம் ட்ரை பண்ணான். என்ன ஆமாம், நாங்கள் தான் அவனை பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவனே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தான். அதுக்கப்புறம் அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு வந்து ஆஃபீஸ் அந்த மாதிரியே தான் இருந்தான். ஆனால் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப நாள் வந்து அவங்க பையப்படுற கஷ்டத்தை பார்க்க முடியாமல் தான் ரொம்பவே இந்த குடும்பமே ரொம்ப அழிஞ்சு போயிருந்தது. நாங்களாம் சந்தோஷமாகவே இருக்க முடியாமல் போகுது. ஜேகே முகத்தில் அந்த ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் போயிடுச்சு. அதான் அப்போ தான் வந்து மிஸ்டர் பார்க் உங்கள் அப்பா வந்து மிஸ்டர் ஜான் மீட் பண்ணார். அப்போ தான் அவங்க 2 பேரும் சின்ன வயசில் அந்த போட்டுக்கிட்ட அந்த ஒரு இது பற்றி பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போது தான் ஜேகேவோட அப்பா வந்து நிஜமாலே என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறியான்னு கேட்டார். நம்மளோட மிஸ்டர் பார்க்கும் அதுக்கு சம்மதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்து தான் உன்னை பற்றி உங்கள் அப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அது நீ ரொம்பவே நல்ல பையன், உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக நீ தான் அவருக்கு மருமகனாக வேணும்னு சொல்லி தான் இந்த மேரேஜ் நடந்துச்சு. நாங்கள் சத்தியமாக வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் நினச்ச மாதிரியே ஜேகே சிரிக்க ஆரம்பித்தான். எங்கள் பழைய ஜேகேவை நீ திருப்பி கொண்டு வந்த. அவன் கூட இருக்கும் போது அவன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான். அப்போ முடிவு பண்ணோம், இனி உனக்கு ஜிமினுக்கும் ஜேகே கொண்டாந்து. அதனால தான் இந்த பேட்டரியை நாங்கள் மறைக்கலான்னு சொல்லி தான் இது பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இந்த லூசு பையன் குடிச்சுக்கிட்டு உளறிட்டான். ஆனால் ஏன் நேற்று குடித்தாரு? நேற்று தான் அவள் பர்த்டேக்கு எப்பயுமே ஜேகே போய் அவள் கூடவே தான் இருப்பான். அவள் கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அவள் கூடவே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் நேற்று அதை நினச்சி தான் குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இதை நீ அவன்கிட்ட தெரிஞ்ச மாதிரி நீ காட்டிக்க வேணாம் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம டயாங் சொல்லிட்டு ஜிமினை பார்த்தா நம்ம ஜிமின் கண்ணிலேருந்து ஒரு கண்ணீராக ஊற்றிட்டுருக்கு. எப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன ஜிமின் என்னாச்சு அந்த மாதிரி நம்ம வயலை கேட்குறாரு. அது என்ன அது எப்படி ஒரு பையன் இவ்வளோ லவ் கொடுத்தானா? அவன் பர்த்டே கூட ஞாபகம் வச்சு பிரிஞ்சு போய் இவ்வளோ வருஷம் ஆகும். அவளை நினச்சிக்கிட்டு இவ்வளோ பண்ண பையனை எப்படி அவளால் விட்டு போக முடிஞ்சது? அதே தான் எங்களுக்கும் புரியல. ஆனால் உன் கூட இருக்கணும் ஜிமின். ஹீ டிசர்வ்ட் ஃபார் யூ. ஏன்னா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன ஆமாம் ஜிமின், ஆனால் நாங்கள் ஜேகேட்டு சொல்ல மாட்டோம், நீ கவலைப்படாத. ஆனால் ஜேகே என் மச்சான் ரொம்பவே நல்லவன். யாருக்குமே அவன் கெடுதல்னு நினச்சதே கிடையாது. பிரச்சனைனா போய் முதல்ல அவன் தான் நிற்பான். அவ்வளோ நல்லவன் ஜிமினா, புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக டயாங், நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக நான் ஜேகேவை நான் இதுக்கு மேலேயும் இது கஷ்டப்பட விட மாட்டேன்.
இந்த மேரேஜ் பண்ணும்போது எங்கள் அப்பாவுக்காக நான் மாறணும் ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போ அவனுக்காக நான் மாறிட்டேன். நான் இனிமேல் நான் அவனை கஷ்டப்படுத்த மாட்டேன். தேங்க்யூ டேயாங். நீங்களும் ஒயன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 2 பேருமே நாங்களும் சொல்ல மாட்டோம். நீங்கள் சொல்லாமல் இருந்தால் சரிதான். சொல்ல மாட்டேன் ஒயன். தேங்க்யூ ஜிமினா. அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே கிளம்பி போகிறாரு. ஜிமினா, நெக்ஸ்ட்டு வீக் நம்மளோட ஒருத்தருக்கு பிறந்தநாள் வருது. யாருக்கு? வேறு யாருக்கு? உன் புருஷனுக்கு தான். என்ன? ஆமாம், ஜேகேக்கு அடுத்த வாரம் பிறந்தநாள் வருது. அந்த டைம் நீ ப்ரப்போஸ் பண்ணுற டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒயன் சும்மாரு, கரெக்டாக தானே சொல்கிறா. என்ன ஒயன்? ஆமாம் தேங்க. ஜாடிக்கு எடுத்து மூடி பாய் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினை கிளம்பி போகிறாரு. அதுலேருந்தே நம்ம ஜிமின் ஜேகேவை ரொம்பலாம் சண்டை போடுறது அதெல்லாம் பண்ணவே இல்லை. அதில் போனால் நம்ம ஜிமின் நம்ம ஜேகே பண்ணுற ஒரு விஷயத்தையும் செம்மையாக கடுப்பாவார். ஏன்டாயும் அப்படி இருக்காங்க அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்ருப்பாரு. ஆனால் இப்போ நம்ம ஜேகே பண்ணுற ஒரு விஷயத்தையும் பார்த்து அவர் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போலாம் அவர் கொஞ்சமாக நம்ம ஜேகே பார்த்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அது அவருக்கு இந்த ஃபீலிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரு நாள் காட்டுறாங்க, நம்ம ஜேகே நாளெல்லாம் தூங்கிட்டு இருக்காரு கொரட்டை விட்டு. அப்போ யாரோ நம்ம ஜேகே எழுப்புறாங்க. நம்ம ஜேகேவா? என்ன அது இது இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஜிமின் தான். செம்ம ஒயிட் அண்ட் ஒயிட்டில் செம்ம க்யூட்டாக நின்றுருக்காரு. சிரிக்கிறாரு நம்ம ஜேகேவை பார்த்து. கனவுல நல்லா சிரிக்கிற, ஏன் நேரில் மட்டும் உரைக்கிற அந்த மாதிரி நம்ம ஜேகே சொன்னேன். ஏங்க என்ன நீங்கள் எந்திரிங்க அந்த மாதிரி நம்ம ஜிமின் காஃபியெல்லாம் வைக்கிறாரு. பக்கத்தில் வச்சுட்டு எழுப்பி போடுறாரு. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. டக்குன்னு எந்திரிச்சு கண்ணெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜிமின் தான் சிரிக்கிறாரு. பார்த்தா காஃபியெல்லாம் கொடுக்குறாரு. நம்ம ஜேகே பார்த்துட்டு என்ன அது அந்த மாதிரி பார்த்துட்டு காஃபி எடுக்கிறாரு. குடிக்கலான்றதுக்குள்ளே யோசிக்கிறாரு, ஒரு வேளை அன்னைக்கு மாதிரி ஏதாவது அந்த மாதிரி நம்ம ஜிமினை பார்க்குறாரு. நம்ம ஜிமின் சிரிச்சிட்ருக்காரு. ஜிமின் ஏதாவது சேச்சா நான் அப்படிலாம் பண்ணல ஜங்குக்கா அந்த மாதிரிலாம் கூப்பிட்றாரா. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இவனுக்கு ஆச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி குடிச்சிட்டு அப்படியே வெளியே கதவு வரலான்னு பார்க்கறதுல வெயிட் என்ன ஜங்குக் அந்த மாதிரி நம்ம ஜிமின் பார்க்குறாரு. என்ன ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வெளியே வாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மினே போய் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. அதுவும் அவரோட ஒயிட் அண்ட் ஒயிட்னா அவருக்கு பிளாக் அண்ட் பிளாக் கலர் அந்த மாதிரி போட்டு வைக்கிறாரு. என்ன ஆச்சு இவனுக்கு அந்த மாதிரி நம்ம ஜேகேவை பார்க்குறாரு. ஒருவேளை பேய்க்கு தான் பிடிச்சிருச்சா? அது எப்படி? இதே ஒரு பிசாசு, இது இன்னொரு பிசாசு வர பிடிக்கணுமா திங்க் பண்ணுறாரு. என்ன ஜேகே வழக்கம் போல் டவலை வச்சுட்டு போறியா இரு இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் எடுத்துலாம் கொடுக்குறாரு. நம்ம ஜேகேவா என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி தலையை தொட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படி ஏறிக்கிட்டே வராரு. தலையை தொட்டிக்கிட்டே வராரு. பார்த்தா செம்ம ஷாக்கு. பார்த்தா ஒரு மொத்த பேரும் நிற்கிறானுங்க. யார்? பார்க் ஃபேமிலி, மிஸ்டர் கிம், மிஸ்டர் ஜான் அந்த மாதிரி எல்லாருமே நிற்கிறாங்க. நம்ம ஜேகேக்கு தெரிஞ்சு எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஒரு படையே இருக்குது வீட்டில் அந்த மாதிரி பார்த்தோன்னே அங்கே ஜேகேவோட பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாமே இருக்கும் போது அப்படியே ஒரு குட்டி பாப்பா ஹாப்பி பர்த்டே அங்கிள் அந்த மாதிரி கத்துனோடனே நம்ம ஜேகே அந்த மாதிரி ஷாக் ஆகிட்டு நம்ம எல்லாருமே ஹாப்பி பர்த்டே ஜான் ஜங்குக் அந்த மாதிரி சொன்னோடனே இன்றைக்கி என் பிறந்த நாளா ஐயோ அந்த மாதிரி நம்ம ஜேகே அவர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு இதுக்காடா இப்படி நிற்கிறீங்க ஐயோ அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே செலப்ரேஷனாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளோட டயாங்கு நம்ம ஜேகே இந்த மாதிரி காயெல்லாம் ஒன்றா ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம காய் சும்மா இல்லாமல் மச்சான் அந்த ஆண்டி சாமியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி போயிட்டு அந்த ஆண்டியை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது. அந்த ஆண்டி ஜூஸ் எடுத்து மூஞ்சிலே ஊற்றிட்டு போயிடுது. அந்த மாதிரி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏன்டா அப்படி கேவலப்படுறேன், இப்போ ஆண்டியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறேன், ஏன்டா இப்படி இருக்க இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயாங் கேட்குறாரு. மச்சான் இந்த மாதிரி யங் கேர்ள்ஸ்ட்டு இருக்கிற கிக்கை விட ஆன்டிஸ்ட்டை அந்த மாதிரி இருக்கும்டா. டே ஜேகே அந்த வாட்ச்மேனை கூப்பிட்றா, இவனை தூக்கி வெளியே போட சொல்லுவோம், இந்த இருக்கிற ஆன்டிஸ்லாம் பாதுகாக்கணும் போல அப்படின்ற மாதிரி நம்மளோட டேயாங் சொல்ல நம்ம ஜேகே ஆமாண்டா மச்சான் இவங்கிட்ட எல்லா ஆண்டிஸையும் பாதுகாத்து வைக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஹாப்பியாக போகும்போது கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்துடுறாங்க. கேக் கட் பண்ணோடனே நம்ம ஜேகே இமேஜின் பண்ணி பார்க்குறாரு.
நம்ம கேக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினுக்கு ஊட்டலான்னு பொறுத்த கூட பிடிச்சிட்டா நம்ம ஜிமின் ஒன்று விட்றாரு. அந்த மாதிரி நம்ம ஜேகே வந்து தலையாட்டு ஐயோ ஒரு வேற நடந்துருமோ அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே கையில் நடக்குது. ஐயோ ஜேகே எவ்வளோ பெரிய சீவோ நீ இதுக்கெல்லாம் பயப்படலாமா அந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஜிமின் எடுத்துகிட்டு போனால் என்ன ஜேகே அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அந்த கேக்கில் ஒரு குட்டி பீஸ் எடுத்து நம்ம ஜேகே ஊட்டி விட்டு ஹாப்பி பர்த்டே ஜேகே அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே நம்ம ஜேகே பார்க்குறாரு. நம்ம ஜேகே அப்படியே மெதுவாக ஊட்டி விட்டுறாரு. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகேக்கு வந்து செம்மவே புரியல, என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிறான் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஜேகேக்கு வந்து நம்ம ஜிமின் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துருப்பாரு. இது எல்லாருக்கும் முன்னாடிலாம் நீ திறந்து பார்க்கக்கூடாது, உனக்காக கஷ்டப்பட்டு நான் இது பண்ணது ஜேகே, ரூமில் தனியாக வச்சுப்பார் ஓகேவா அந்த மாதிரி நம்ம ஜிமினும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நம்ம ஜேகே வந்து நம்ம தலையாட்டிட்டு நின்றுட்டு இருக்கும் போது தான் நம்ம மிஸ்டர் பார்க் வராரு. என்ன ஜேகே எப்படி போகுது அந்த மாதிரி சொல்லிட்டு கை போடுறாரு. அங்கிள் என்ன ஜேகே லைஃப் ஓகே தானே ஜிமின்? நல்லா தான் போயிட்டுருக்கு. அம்மா என் பையன் உனக்கு சரக்கு வாங்கி கொடுத்துருக்கானா? சரக்கா? ஏன் அங்கிள் ஜிமின் சரக்கெல்லாம் அடிப்பா? என்கிட்ட அடிக்க மாட்டேன்னு சொன்னானே. டேய் இல்லைப்பா பொதுவாகவே ஜிமின் வந்து என்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா ஏதாவது கரெக்ட் பண்ணணுன்னா சரக்கு வாங்கி கொடுப்பான், அதான் கேட்டேன். இல்லை அங்கிள் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. அப்படியா அந்த மாதிரி சொல்லிட்டு கிஃப்ட்டு பிரித்து பார்க்கலையா? ஜேகே என்ன ஜேகே? அதான் ஜெமினி சொன்னானேப்பா ஆசையாக வாங்கி கொடுத்துருக்கான் ரூமில் போய் ஓப்பன் பண்ண சொல்லி, நீ ரூமில் போய் பாரு. போகிறேன் அங்கிள் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே ரூமில் போய் கதவை சாத்திடுறாரு. சாத்திட்டு அதை வந்து அவர் அதாவது எப்படின்னா ஹாலுக்கு கொஞ்சம் நேராக இன்னொரு கெஸ்ட் ரூம் மாதிரி அங்கே போய் தான் பார்க்கலான்னு போயிருப்பார். அவர் வந்து என்னென்னா அந்த குட்டீஸ்லாம் விளையாடிட்டு இருப்பாங்களா, அவங்களாம் குடுக்குடுன்னு ஓடி போய் என்ன பண்ணுறாங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்போ என்னென்னா சோஃபாக்கு நேராக அந்த ரூம் இருக்குமா, அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஜேகே விட்டேறிறாரு, தூக்கி எறிஞ்சிடுறாரா. அதை நம்ம ஜேகே ஒட்டேறியதை வந்து மிஸ்டர் பார்க் பார்த்துடுறாரு. நம்ம ஜேகே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவர் ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜேகேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. குட்டீஸ் நீங்களாம் வெளியே போங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் அனுப்பி வச்சுட்டு மெதுவாக வந்து உட்கார்றாரு. கிஃப்ட்டு பார்த்தியா ஜாங்கு? பார்த்தாங்க, நானும் பார்த்தேன்ப்பா அந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்தா அவர் சொன்னாலும் நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. டைம் ஸ்கிப் அப்படி எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. கடைசியாக நம்ம மிஸ்டர் பார்க்கு தான் இந்த மாதிரி வந்து நம்ம ஜிம்மில் வந்து அப்பா உங்களுக்கு நீங்கள் வேறு அவர் அடிக்கடி ஆஃபீஸ் கிளப்புறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மினா பேசிகிட்ருக்காரு. நம்ம ஜிம்மினோட அப்பாவும் அந்த மாதிரி தலையாட்டிட்டு சரி நான் கிளம்புறேன் ஜிம்மினா. ஏன்பா ஏன் போகிறீங்க? இல்லை ஜிம்மினா ரொம்ப நேரம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன் ஓகேவா, பத்திரமா இரு மாப்பிள்ள போகிறேன் அந்த மாதிரி சொன்னேன். போயிட்டு வாங்க அங்கிள், நான் உனக்கு கீழே வேணாம் அப்படின்னே அப்பா நானாவது வரேனே சரி வா அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு போகிறாங்க. போனோடனே நம்ம ஜிமினை வந்து சரிப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் போகலான்னு போகும்போது ஏன் ஜிமின் அப்புறமா அவங்க அப்பா கேட்குறாரு, அப்பா நீ எனக்காக நடிக்கிற சரி ஜங்குக்கே நடிக்கணும் அப்பா, சரி என்னமோ நான் போயிட்டு வரேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளோட அப்பா நம்ம ஜிம்மின் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு போய் ஆஃபீஸில் போய் புலம்புறாரு. டேய் அவன் ஏன்டா இப்படி நடிக்கிறான் மச்சான், ஏன்டா அவன் இப்படி நடிக்கிறான் என்கிட்ட. அவங்க அப்பா பார்த்தோன்னே என்ன ஜங்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறான்டா அவன். டேய் ஒரு வேளை உன் மேலே லவ் வந்திருக்குமோ ஒன்றுமோ, யாருக்கு என்ன இத்தனை நாளாக வராத லவ் திடீர்னு என் பிறந்த அன்றைக்கி தானுக்கு வருதா? இல்லைடா மச்சான் இல்லாமே அவன் சொல்கிறதும் கரெக்டு தான், ஒரு வேளை நீ அழகில் மயங்கிட்டான் போல. டேய் அப்படின்னா இருக்காதுடா. டேய் நிறுத்துங்கடா, அவனுக்கு என்கிட்ட வேண்டது டிவோர்ஸ், புரியுதா? டிவோர்ஸ் வேணும் உங்களுக்கு, அதுக்காக தான் அவன் இப்படிலாம் பண்ணுறான். எனக்கு அப்படியே தெரியும்டா மச்சான், தெரியும். எனக்கு அவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பிடிக்கலடா மச்சான், ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? இல்லைடா ஜங்குக்கு அப்படிலாம் இல்லை, நிறுத்திட்டேங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு அவள் விட்டு போனதை நான் மறந்துட்டு நினைக்கிறேன் டேயாங்க. இல்லைடா அதே மாதிரி தானே இவனை விட்டு போன நினைக்கிறான்.
டேய் என்னடா நீ அவனை பற்றி புரிஞ்சுக்காம நீ பாட்டு இஷ்டத்துக்கு பேசுகிற. டேய் புரிஞ்ச நாள் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம டேய் ஜங்குக்கா கத்துறாரு. இவங்க 2 பேருக்கா ஐயோ இவனை திருத்த முடியாதுடா அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க இன்னைக்கு ஆஃபீஸ்லேயே இங்கே காட்டுறாங்க நம்ம ஜிமினாவை. உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு காலைல அவன் செம்ம கியூட்டாக தூங்கிட்டு இருந்தான். நான் ஃபோட்டோலாம் எடுத்துருங்க தெரியுமா கரெக்டா. டேய் என்னடா நீ இப்படி ஆயிட்ட. ஏய் இல்லை இரு காட்டுறேன். வேணாம் இரு. யூஎஸ்ஏ போகிறேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே இது பண்ணியிருந்தியாம்ல, அதை வேற அந்த ஆள் ஓகே பண்ணி தொலைச்சிட்டான்டா. என்ன சொல்கிற? ஆமாம் நீ வேற. அது மட்டுமா, இந்த நீ சைன் போடணும். அப்படி சைன் போட்டாதான் நீ போக முடியும். அது மட்டும் இல்லை, உனக்கு ஒருவேளை போகக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ஆமாம் நான் போகவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஜங்குக்கிட்ட ஒரு லெட்டர் சைன் வாங்கிடு. அவரும் சைன் போட்டால் தான் உண்டு. இல்லைனா அவளை நீ போய்தான் ஆகணும். 1 வருஷம் டி. 1 வருஷம் 1 வருஷமா? நான் இப்போ தான் லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ ஏன் உனக்கு விபூதி அடிச்சுக்கிட்டு இப்போ அதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க? ஏய் இதெல்லாம் தேவையாப்போ உனக்கு? சரிப்பா சைன் வாங்கிட. சரி அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளோட யூங்கியூ ஜிமினாவும் பேசி முடிக்க, இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கும் வீட்டுக்கு வராது. பார்த்தா வாசலில் ஒருத்தர் நின்றுருக்கான். யார் அவன்? அந்த மாதிரி சொல்லிட்டு ஏய் மிஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி நம்மளோட ஜான் ஜங்குக் கேட்க, இந்த மாதிரி சார் ஜான் ஜங்குக் நான் தான். இப்போது ஜான் ஜிமின் வீடு இதுதான். ஓ லெட்டர் சார். ஓ அந்த மாதிரி சொல்லிட்டு தேங்க்யூ அந்த மாதிரி சொல்லிட்டு சார் சைன் அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து உட்கார்றாரு. அந்த லெட்டரை அவருக்கு பிரித்து பார்க்கணுன்னா இல்லை இருந்தாலுமே சரி நம்ம ஒய்ஃபு தானே அந்த மாதிரி சொல்லிட்டு அதை பிரித்து பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஜிமின் யூஎஸ்ஏ போகிற ஆர்டர் லெட்டர் வந்திருக்கு. அவ்வளோதான் ஜங்குக்கு ஃபேஸே மாறிடுது. ஐயோ என்னடா அது அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு யோசிச்சு பார்க்குறாரு. நான் காலையில் நடந்து பேசியிருப்பாரு டிவோர்ஸ் அதெல்லாம் பற்றி யோசிச்சு பார்த்துட்டு அப்போது நீ போறியா அந்த மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா ஜங்குக்கு ஒரு ஏன்னு தெரில, அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம ஜிமினா காட்டுறாங்க. ஜங்குக் வந்துட்டிங்களா அந்த மாதிரி நம்ம ஜிமினா கூப்பிட்றாரு. வந்துட்டேன் ஜிமினா. லெட்டர் எனக்கு தான் வைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் குடிக்கலை? நான் குடிக்க மாட்டேன்னு தெரியாதா? தெரியும். சரக்கு அடிக்கிறியா? சரக்கு ஒய் நாட்? வா மாடிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் கண்ணி மாதிரி இருக்குள்ள அங்கே 2 பேரும் உட்காடுறாங்க. இந்த மாதிரி உட்காந்தோடனே நம்ம ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு. என்ன சரக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு பார்க்குறாரு ஜிமினை. குடி அந்த மாதிரி சொன்னோடனே நம்ம ஜங்குக்கும் அந்த சரக்கு ஒரு சிப் அடிச்சுட்டு பார்த்தோன்னே நான் யூஎஸ்ஏ போகலான்னு இருக்கேன் அந்த மாதிரி நம்ம ஜிமின் சொன்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்து டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது. இந்த மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருப்பார் ஜிமினை கரெக்ட் பண்ணணுன்னா சரக்கு வாங்கி கொடுப்பான் அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுருப்பார்ல. ஆனால் டக்குன்னு நம்மளோட ஜங்குக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே போகுது. டிவோர்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கூட யோசிக்கல. ஜிமின் உனக்கு என்ன டிவோர்ஸ் தானே வேணும், நான் தரேன் அப்படின்னுமா சொல்லிடுறாரு. நம்ம ஜிமினுக்கு ஒரு செகண்ட் கண்ணெல்லாம் கலங்கிடுது. இந்த மாதிரி நம்ம ஜிமினுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இல்லை நான் யூஎஸ்ஏ போகிறேன், ஆனால் போக விருப்பம் இல்லை. கேன்சல் லெட்டர் எழுதணும், சைனை வேணும் கேட்குறதுக்காக தான். அப்படின்னோட நம்ம ஜங்கு போகிற மாதிரி சொதப்பிட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வேணும். இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் குடிச்சிட்டு வாங்க நான் போகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அழுதுகிட்டே போகிறாரு. போய் நம்ம ஜிமின் ரொம்ப கதறி அழுகுறாரு. அழுதுகிட்டே இருக்கும் போது தான் இந்த மாதிரி நம்ம ஜங்கு குறதை பார்த்தோன்னே அப்படியே போதுட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவரும் வந்து பேசாமல் படுத்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஜிமின் ஒரு வார்த்தை கூட ஜங்குக்கிட்ட பேசலை. ஜங்குக்கு எப்படி பேசுகிறதுன்னு தெரியல, சாரியும் கேட்க முடியல. அப்படியே என்ன ஆகுதுன்னா டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு போய் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கும் போது நம்ம யோங்கி வராரு. ஜங்குக் அந்த மாதிரி சொல்லிட்டு கத்துறாரு. யோங்கி நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அந்த மாதிரி கத்துறாரு யோங்கி. எல்லாரும் பார்க்குறாங்க. டேய் மச்சான் ஏன்டா இது வந்து கத்துது அப்படின்ற மாதிரி நம்ம தேங்க கேட்குறாரு. தெரிலையடா நான் பேசணும். சரி
கேண்டீனுக்கு வாங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க எப்படி திருப்பிட்டு போகிறாரு. ஏன்டா இவன் என்னடா ஆச்சு தெரிலையாடா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போய் கேண்டீனில் போய் மீட் பண்ணுறாரு. அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? ஏய் யோங்கி, ஆ அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? அவனை மாதிரி ஒரு பையன் உனக்கு இந்த ஜென்மத்தில் கிடையாது ஜங்குக். அவன் எவ்வளோ பாவம் தெரியுமா? அவன் எவ்வளோ கஷ்டத்தை எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கான் தெரியுமா? அவன் இவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. சொன்னாதான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம ஜங்குக் சொல்கிறேன். ஜிமின் அம்மா இல்லாத பையன் தெரியும். ஆனால் அவன் லைஃப்லேயே ஒருத்தர் வந்தார். சேன் ஹூ நீ என்ன வெறும் 3 இயர்ஸ் தான். அவங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கிறது 5 இயர்ஸாக லவ் பண்ணாங்க. 5 இயர்ஸாவா? ஆமாம். சான் ஹூ அவ்வளோ பிடிக்கும் ஜிமினுக்கும் அப்படி தான். சான் ஹூவும் ஜிமினும் ரொம்ப லவ் பண்ணாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி ஜிமின் ஐஸ்கிரீம் கேட்டான்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்தார். திடீர்னு நடுரோட்டில் நின்றுட்டு ஏய் ஜிமினா, I love you too. Will you marry me டே பொண்டாட்டி? Will you marry me? அந்த மாதிரி நம்மளோட தராரு நம்ம சான் ஹூ. நம்ம ஜிமினாவை சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் வா அந்த மாதிரி சொல்லிட்டு கையை ஹக் பண்ணுற மாதிரி நீட்டானே நம்ம யானை கொஞ்சம் அவசரப்பட்டு ஓடி வந்தோடனே ஒரு கார் நம்ம யானையை அடித்து தூக்குது. அந்த ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் சொல்லப்போனால் நம்ம ஜிமின் கண்ணு முன்னாடியே யானை இறந்து போகிறாரு. இதை ஜிமின்க்கு கண்ணு முன்னாடி பார்த்துட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் நம்ம யானை தூக்கி ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஆனால் ஜிமினுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது ஒன்றுமே தெரியல. அவர் கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சே தவிர வேறு எதுவுமே அவர் ரியாக்ட் பண்ணல. 3 வருஷத்துக்கு அப்புறம்தான் உங்கள் அப்பாவை கேட்டார் இந்த மாதிரி ஜிமினை கல்யாணம் பண்ணிக்க கூட சொல்லி. மிஸ்டர் பார்க்கு எல்லாமே தெரியும். ஜிமின் லவ் பண்ணது அதெல்லாமே தெரிஞ்சு அவர் தான் ஜிமினை பார்த்துக்கிட்டார். கடைசியில் ஜிமின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது தான் அவரே தான் கேட்டார் அப்பாவுக்காக இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்கோன்னு. அவனும் அவங்க அப்பாவுக்காக இந்த கல்யாணத்தை சம்மதிச்சான். அவன் ஃபஸ்ட்டெல்லாம் உன்னை ஹர்ட் பண்ணான். ஆனால் அவன் ஒன்று லவ்வும் பண்ணி தான் இவன் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சான். ஆனால் நீ என்னன்னா பைத்தியக்காரன் மாதிரி பேசி வச்சுருக்க அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளோட இவங்க போய் தலையில் கை வச்சுட்டு பார்த்தா நம்ம ஜங்கு கண்ணிலேருந்து ஒரே கண்ணீராக வந்துட்டுருக்கு. ஒரு பையனை இவ்வளோ லவ் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அழுகிறாரு. நல்லா அழுவு உட்காந்துக்கிட்டு இப்போ முதல்ல அவனை எப்படி போய் கரெக்ட் பண்ணுற வேலையை பாருடா அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம யோங்கியே சொல்கிறாரு. கண்டிப்பாக. டேய் பரதேசி, உனக்கு தெரியாதா அவன் இன்றைக்கி தானே கிளம்புறான்? இன்றைக்கி கிளம்புறானா? என்ன சொல்கிற? டேய் ஆமாண்டா இன்றைக்கி தான் கிளம்புறான். இது முதலே சொல்ல விட தானே. அது கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். யோயோ எத்தனை மணிக்கு போகுது ஃப்ளைட்டு? ஒரு 11 மணிக்கு. ஐயோ மணி இப்போ 10:30. ஐயோ சீக்கிரம் போ ஏர்போர்ட்டுக்கே போயிடு. போய் தொலைகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே ஓடுறாரு. அப்படியே காட்டா நம்ம ஜிமின் இங்கே கிளம்பிட்டாரு. இங்கே எதார்த்தமாக அவர் இந்த ஹால்குள்ளே வராரு. சொல்லப்போனால் இதுக்கு மேலே இந்த வீட்டை பார்ப்போமா என்னன்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஒரு பார்க்குறாரு. பார்க்கும் போது அந்த ஹால் அங்கே இருக்கும்ல ஒரு ரூம் இல்லை அவர் முகத்தை பார்த்தா அவர் முகம் ரொம்ப டல்லாக இருக்குது. ஏன் இப்படி டல்லாக இருக்குது தெரியலமா சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ரிங்கை கழட்டி வைக்கிறாரு. இதுக்கு மேலே எதுக்கு இந்த ரிங்கு அந்த மாதிரி சொல்லிட்டு கழட்டி வைக்கும்போது எல்லாம் தெரியாமல் தவறி உருண்டு போகுது. எங்கன்னா அந்த கட்டிலுக்கு அடியில் போகுது. எங்கே சொல்லப்போனால் அங்கே தான் நம்ம ஜங்கு கூட்டி அடிச்சிருப்பாரு அந்த கிஃப்ட்டை. நம்ம ஜிமின் அந்த இதை பார்த்துடுறாரு. இந்த கிஃப்ட்டு நான் அவனுக்காக அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிடுது. அந்த மோதிரத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே அந்த கிஃப்ட்டையும் அந்த லக்கேஜில் போட்டு அவர் பாட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஏன்னா அவர் அட்லீஸ்ட் வெயிட் பண்ணலாம் ஜங்குக்கு பார்க்கலாம்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அவரே இப்படி பண்ணும் போது எப்படி அது மாதிரி நம்ம ஜிம்மின் கிளம்பி போயிடுறாரு. கரெக்டாக நம்ம ஜிம்மின் போய் அங்கே ரீச் ஆகிறதுக்கும் நம்ம ஜங்குக்கு மட்டுமே கரெக்டாக இருக்குது. நம்ம ஜிம்மினா அங்கே கோச்சில் ஏறவே போயிடுறாரு.
நம்ம ஜங்குக்கு ஜெமீன் ஜெமீன் அந்த மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராரு. நம்ம ஜங்குக்கு வந்து கத்திக்கிட்டே வரும்போது நம்ம ஜெமீன் திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன இப்போ எதுக்கு வந்த இந்த மாதிரி கத்துறாங்க. இல்லை நான் என்ன இப்போ ஏதோ எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு, நான் தான் டிவோர்ஸை சைன் போடுறேன்னு சொன்னேன்ல, இப்போ எதுக்கு இந்த தேடி கண்டுபிடிச்சி வந்தேன் இந்த மாதிரி நம்ம ஜிமின் வந்து அழுகிறாரு உட்காந்துக்கிட்டு. ஜிமின் இல்லை போடா அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் போயிட்டு நிற்கிறாரு. நின்று திருப்பி வந்து அந்த கிஃப்டை மூஞ்சிலே விட்டுறாரு. இந்த கருமத்தை முன்னாடியே பார்த்து தொலைஞ்சிருந்தா இந்த லெவலுக்கு வந்திருக்காதுல்ல இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கத்திட்டு போகிறாரு. போய் பார்த்தா நம்மளோட ஜிமினை கொடுத்த கிஃப்ட் இப்போ நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு அன்றைக்கே திறந்துருக்கோம் அந்த மாதிரி சொல்லிட்டு திறந்து பார்த்தா இந்த மாதிரி போட்டிருக்கு, ஜங்குக் ஐ லவ் யூ வி வில் ஸ்டார்ட் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து எழுதியிருக்காரு. அதுவும் மிஸ் ஜான் ஜிமின்னு போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. நீயும் என்ன லவ் பண்ணுறேன் ஜிமி அந்த மாதிரி சொல்லிட்டு ஓடுறாரு. இந்த மாதிரி நம்ம ஜிமினா நம்ம ஜிமினை ஒரு பிடிச்சி ஒரு எழுதுறாரு. என்ன அப்புறமா சொல்லிட்டு பேசுறதுக்குள்ள அந்த மாதிரி அவர் வந்து கிஸ் பண்ணிடுறாரு நம்ம ஜிமினை. இந்த மாதிரி நம்ம ஜிமினுக்கு ஒன்றும் போய் அவரை போய் ஸ்டன்னாக நின்றாரு. நம்ம ஜங்குக்கு தான் ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அந்த மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜிமினுக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்குது. போய் சொல்கிறியா? லவ் யூ ஆல்வேஸ் அந்த மாதிரி நம்ம ஜிமினை பார்த்து நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு ஐ கான்டாக்ட் வச்சு. ஜிமினா நான் ஒத்துக்க மாட்டேன் போடா அந்த மாதிரி சொன்னோன்னே, ஏய் எனக்கு எங்கள் அப்பா பார்த்துலாம் பயம் இல்லை, ஐ லவ் யூ அந்த மாதிரி சொன்னோன்னே, போடா போ உனக்கு ஊரில் தேன்மொழி கடைமொழியில் அவள் தெரிவா, அவளை போய் லவ் பண்ணு அந்த மாதிரி நம்ம ஜிமினாவும் சொல்கிறேன். லவ் யூ ஜிமினா அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம தேக்கி போய் ஹக் பண்ணோன்னே, பிரதர் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது அதை சொன்னோன்னே நம்ம ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நம்ம ஜங்குக்கோட லவ்வர் வந்து அந்த ஜெனின்ற பொண்ணு முதல் தடவை பார்க்கப்போ தான் சொல்லியிருப்பான். இப்போ அதே வார்த்தையை நம்ம ஜிமின்னு சொன்னாலே நம்ம ஜங்குக்கு உனக்கு தெரியுமா, ஐ நோ எவ்ரி திங் அப்படின்மா சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. பொண்டாட்டி will you marry me இந்த மாதிரி நம்ம ஜங்கு கேட்க, உனக்குமா எல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட அந்த மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு லவ் யூடா பொறுக்கி லவ் யூ டூடி பொண்டாட்டி அந்த மாதிரி சொல்லிட்டு அவ்வளோதான்டா ஹாப்பி என்டிங். என் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஒரு வேளை இந்த கதை எனக்கு சொல்லப்போனால் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான படம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆகிடுச்சில்ல, டைம் டியூரேஷன் ரொம்ப ஏற்றிட்டேன், சாரி. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கம்மியாக போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? என் கதை பிடிச்சிருந்தா இல்லை என் வாய்ஸை இவ்வளோ நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டிங்களே, ஐ லவ் யூ ஸோ மச். இது எல்லாத்துக்குமே தேங்க்யூடா. என்னோட கதை பிடிச்சிருந்தாலும் இல்லை வாய்ஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ.